நீங்கள் ஸோ அட்டகாசமான சூரியனோட இந்த விளாக் ஆரம்பிக்கலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டேன். ஸோ இங்கே தான் நம்ம படுத்துருந்தோம். பார்த்தீங்க வெளியில் இருக்கோம் பஞ்சீர் பள்ளத்தாக்கு. அப்படி என்ன பஞ்சீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்ச் அப்படின்னா 5ன்னு அர்த்தங்க. ஷிர் அப்படின்னா லைன். ஆப்கானிஸ்தானில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்கெயினே பண்ணுறதில்ல. ஆல்ரெடி இப்போ ஏழை மக்கள் நோ நோ வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி உள்ள விடாமல் தடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமாக இந்த வரலாறுக்கு காரணமாக அமைஞ்சது இந்த இடத்தோட ஜியாகிரபி. சரி, நான் ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சி அந்த பக்கம் போக பார்க்குறேன். Vlogger, yes. Instagram? YouTube. YouTube? Yes. What's your YouTube name? Backpacker Kumar. Backpacker Kumar. Backpacker Kumar. குளியா இருக்கும். ஐயோ, அப்படியே விறக்குது காலு. இருந்தாலும் ஒரே ஒரு முக்கால் போட்டு தான் வருவேன். இவ்வளோ தூரம் குளிச்சு முடிச்சிட்டேங்க. வெயில உள்ள காஞ்சிருச்சு. ட்ரெஸ் எல்லாம் போட்டேன். இங்கே இருக்க லோக்கல்ஸ் இவங்களாம் சவுத் ஆஃப் இந்தியா ரொம்ப கஷ்டமா இருக்கு புரிய வைக்கிறதுக்கு. இந்தியானாலே உருது தெரியும் நினைச்சிருக்காங்க இருக்கு. ஓகே ஓகே, ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். வெளியில் போகிற ஆற்றுச்சேருக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மேடும் பள்ளமாக இருக்குது. நல்லா கூச்சி கூச்சி ஜாலியாக போகலாம். கிரேட் 3 சீசன் 1 போஸ்னியாவில் பார்த்தோம்ல ஒரு இடத்துல ஞாபகம் இருக்கா? அத்தை கிராஸ் பண்ணால் மாலா தான் வந்தாச்சு. இன்னும் இங்கேயே ஏதோ பயங்கர செக்யூரிட்டி ரேஞ்சுக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. ஆனால் கைடு இல்லாமல் லாங்குவேஜ் தெரியாமல் வர்றதெல்லாம் பெரிய விஷயங்க. சீரியஸாக சூப்பராக இருக்குது. பாருங்க, இதாங்க அந்த மாலா கிராமம். குட்டி கிராமம். எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தக்காளி இவங்க கறி செய்கிறதுக்கு. இது எல்லாத்துக்குமே ஆப்கானிஸ்தான் கிராமத்தில் உள்ள ஒரு குட்டி ஃபுட்பால் ஸ்டேடியம். அங்கே எப்படி இருந்தது செக்யூரிட்டி? டிக்கெட்லாம் ஆன்லைனில் வாங்கிட்டு செக்யூரிட்டி. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாம். 10 அஃப்கானி கிளம்பலாம். இங்கேருந்து ஹாஸ்டலில் டாக்ஸி பிடிக்கலான்னு இங்கே வந்தோடனே ஏதோ ஒரு கறி மாதிரி வறுத்துட்டு இருந்தார். டேஸ்ட்டு கொண்டு கொடுங்க அப்படின்னு. ஹலோ பையா, சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. என்னது பாகிஸ்தானில் கூட ஃப்ளைட் கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வேலை செய்ய இதுக்கு போவாங்க, யூஏஇக்கு போவாங்க. ஸோ அதனால்